இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சென்னையில அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தேர்தல் மட்டுமே நோக்கி இந்தியாவோட அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்க மக்களுக்கு மக்களை பார்த்து அரசியல் செய்வதை விட தேர்தலை நோக்கி அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்காக எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்கிறார்கள். இதற்காக நம்ம சிபிஐயும் அமலாக்கத்துறையும் குறை சொல்றதை விட அதை ஏவி வருகிற மோடியையும் அமித்ஷாவையும் தான் இங்க நாங்க பதவி விலக சொல்றோம். அதற்கான ஆர்ப்பாட்டம் தான். என்ன காரணம்னா, டெல்லியில ஒரு நேர்மையான ஆட்சி, நியாயமான ஒரு ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முழு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஆட்சியை நியாயமான முறையில், நேர்மையான முறையில் வீழ்த்தவோ எதிர்கொள்ளவோ முடியாத திராணியற்ற இந்த மோடியும் அமித்ஷாவும் இடி, சிபிஐ, ஐடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி, ஏஜென்சிகளை பயன்படுத்தி தவறான பொய்யான வழக்குகள் எல்லாம் பதிந்து ஊழலை ஒழிக்கிறதான கட்சி, ஊழலை ஒழிக்கணும் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. உங்க மேல ஊழல் வழக்கே போட்டு உங்களை காலி பண்றோம்னு சொல்லி கட்சி ஒரு பொய் வழக்க போட்டு 100 கோடி ரூபாய் என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கிட்டாருன்னு சொல்லி பொய் வழக்கு போட்டு அவரை 6 மாசம் சிறைகளை தள்ளினாங்க. அதே மாதிரி எங்களுடைய துணை முதலமைச்சர் கல்வியின் காவலராக டெல்லியிலே கல்வியில் மிகப்பெரிய சாதனை படைத்த திரு மணிஷ் சிசோடியாவை கைது செய்து 2 ஆண்டு காலம் சிறையில் வச்சிருந்தாங்க. அந்த வழக்கு சமீபத்தில் டெல்லி நீதிமன்றத்துக்கு வந்தபோது இந்த வழக்கில் நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறோம், எந்த ஆதாரம் இல்லை, நாங்க செய்யல, ஊழலை ஒழிக்கணும்னு நாங்க ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு பல மாதிரி சொல்லியும் பிரயோஜனம் இல்லாம எங்க மேல அந்த ஊழல் வழக்குல எந்த ஆதாரமும் இல்லை சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா மற்றும் 23 பேரையும் டெல்லி நீதிமன்றம் இந்த வழக்கு தவறானது, வழக்கு போட்ட முறையே தப்பு, இதுல எந்த ஆதாரம் இல்லை, சிபிஐ மேலையும் அவங்க மேல விசாரணைக்கணும், அவர்களுக்கு நடத்தின முறையே தப்புன்னு சொல்லி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவங்க மேல்முறையீட்டுக்கு போறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் எல்லா ட்ரையலும், எல்லா விசாரணையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, விசாரிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்ச தீர்ப்பு அவங்க போறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் தீர்ப்பு இதான் நிரந்தரமானது. இது நான் அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த தவறும் செய்யவில்லை, மணிஷ் சிசோடியா எந்த தவறும் செய்யலன்னு சொல்லி கொடுத்தாச்சு, கிளீன் சிட் அது. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்துட்டீங்க, ஆனா எங்களை இது போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு உட்பட எல்லார் மேலேயும் தேர்தல் நேரத்துல வழக்க போடுறது, அதாவது ஓட்டு மிஷின்ல திருடுறது, அப்புறம் எஸ்ஐஆர் சொல்லி ஓட்டு லிஸ்ட்ல திருடுறது, 3வது அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்றது. அந்த இமேஜ் டேமேஜ் பண்ற வேலை தான் இப்ப பண்ணியிருக்கிறாரு. அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் செய்து தேர்தலில் பிரச்சாரங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு உண்டாக்கினார்கள். அதை வலிமையாக கண்டிச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இப்பவும் தமிழ்நாட்டுல அதாவது தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா போன்ற தண்டிக்கப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள். தீர்ப்பு தண்டனை என்று சொன்னாதான் 100 கோடி ரூபாய் கெஜ்ரிவால் வாங்கிட்டாருன்னா ஊழல் பண்ணிட்டாரு அர்த்தம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு தானே தவிர, அந்த குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு மக்கள் மத்தியில பிஜேபி இந்த தேர்தலிலும் தமிழக தேர்தலிலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஏதாவது பதிவு செஞ்சுட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு எல்லாரும் ஊழல் கட்சி, ஊழல்வாதிகள் சொல்வதற்கான முயற்சியை தமிழ்நாட்டிலும் செய்ய முயற்சிக்கிறார்கள். இவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு உண்மையிலே இது வெட்கப்பட வேண்டும். மோடிக்கு வெக்கம் கிடையாது, அமித்ஷாவுக்கு வெக்கம் கிடையாது. என்ன தப்பு நடந்தாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்தா கூட அவங்க கவலைப்படுறது கிடையாது, அதுக்கான வெக்கப்படுறது கிடையாது. அதனால நாங்க இன்னைக்கு அனைத்து கட்சிகளை தான் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளை கண்டிக்கிறோம். இந்த தீர்ப்புக்கு மோடி அவர்கள் தலைவணங்கி தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும், பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. பிஜேபியின் கைப்பாவை இடி, சிபிஐக்கு